இப்போ வந்து நம்ம காப்பி போட்டாச்சு, வாங்க குடிக்கலாம். ஹாய் गाइस, நாம இப்போ வந்து காட்டுக்குள்ள காப்பி போட்டு குடிச்சிருக்கோம். காப்பி எப்படி இருக்குன்னா காப்பி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்படிப்பட்ட காப்பி நீங்க எங்கேயும் குடிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்க காப்பினா நாங்க எங்க பேர் சொன்னா காப்பி வரும். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வெட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் கறி பிரியாணி நினைக்க வேண்டாம், வெறும் காய்கறி பிரியாணி. வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும் பார்த்துடலாம். எண்ணெயை ஊற்றணும் ஃபஸ்ட்டு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் போரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். ஒரு தனி ருசி கையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கிருக்கு. உப்பு போட்டுக்கலாம். நல்லா அது ரொம்ப கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க, அவ்வளோ தான் நல்லா வரும். இப்போ வந்து எல்லா காய்கறியும் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து சிக்கன் பொடியும் பிரியாணி பொடியும் போட்டுக்கலாம். இது பிரியாணி பொடி. கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆழ்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. போல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. கல்லுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு போறப்பதான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இறக்கியாச்சு. மழை வருது. நம்ம வந்து பாருங்க இப்படி பெர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், சாப்பிடும்போது காட்டுதேன். இப்போ சாப்பிட்லாம் வாங்க, அருமையாக சாப்பிடலாம். சாப்பாடுலாம் நாங்கள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப.
பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேஸ்ட் வந்து அருமையா இருக்கு guys. நீங்க இப்படிப்பட்ட பிரியாணி எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி தரமான பிரியாணி. சொல்லட்ட இரு. சூப்பரா இருக்கு. நாங்க செஞ்ச மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்க. அருமையா இருக்கு guys. அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.